இப்போ அவர் 500 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கண்டிஷன் போட்டார். 2500 தரேன்னு சொல்லி இப்போ 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. ஆச்சா, இன்னும் 6 சிலிண்டர் இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்யறது கஷ்டம், கஜானா காலி. நான் சொல்லலை, விஜயும் சொல்லலை. சொன்னது யாருன்னு சொன்னால் தங்கம் தென்னரசு. அவர் யாரு? முன்னாள் நிதியமைச்சர். இப்போ செங்கோட்டையனை போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு. அவர் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் போட்டாருமா. பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசுக்கு பல விதமான வரி வருமானம் இருக்கும். உதாரணமாக இவங்க வசூல் பண்ணுற வரி, இது டாஸ்மாக்லேருந்து வருது, பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேருந்து வருது, டோலு, இப்படி ஸ்டேட் ஹைவே டோலு, அது தவிர கம்பெனி கொடுக்குறது, என்னென்ன வருமானம் வருதோ எல்லாத்தையும் போட்டு, அதுக்கப்புறம் மத்திய அரசுலேருந்து வருது, மத்திய அரசு ப்ராஜெக்ட்லேருந்து வருது, எல்லாத்தையும் கூட்டிட்டு 3.5 லட்சம் கோடி. செலவு 4 லட்சம் கோடி. இப்போ தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் 47,000 கோடி கொடுத்தன நடத்துகிற செலவுக்கே இல்லை, தினசரி செலவுக்கு. இதுக்கு பேர் ரெவின்யூ டெபிசிட்னு பேர். ரெவின்யூ டெபிசிட் 47,000 கோடி. அன்றாட செலவுக்கு உப்பு புளி வாங்குறதுக்கு குடும்பத்தில் காசு இல்லை. இது தவிர பழைய கடன் வாங்கியிருக்காங்க பாருங்க, 10,70,000 கோடி. அதுக்கு வட்டி 75,000 கோடி. அப்போ இவங்க புதுசாக 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கினா உப்பு புளிக்கு ஒரு 47,000 கோடி, பழைய கடனுக்கு 75,000 கோடி போட்டால் 1,20,000 கோடி அதுக்கே போகுது. அதுக்கப்புறம் வெறும் 50,000 கோடி தான் எக்ஸ்ட்ரா. அதில் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஏதாவது பண்ணால் புதிய திட்டங்கள், ரோடு, இப்போ ஹைவே போட்டால் இப்போ போகாத ஊருக்கெல்லாம் பஸ்ஸு போச்சுன்னா அங்கே தொழில்கள் வரலாம். இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்படி சிக்கல் இருக்கிறதுனால விஜயால் திட்டங்களை வேகமாக கொண்டு வர முடியாது.